ಸ್ಟೋರೇಜ್ ಜಾಸ್ತಿ ಇಲ್ಲ ಸ್ಟೋರೇಜ್ ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತೆ. ನಮ್ಮ ಯೂಟ್ಯೂಬ್ಲೆ போடும்போது ரொம்ப எம்பி வேணும். நான் எல்லாம் யூடியூப்ல குவாலிட்டி நல்லா இருக்குல்ல எனக்கு இவருக்கு குவாலிட்டி நல்லா இல்லை பாருங்க. யாரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. சரியா? அந்த வித்தியாசமா இருக்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்ல, அதான் சொன்னேன். நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்க. இவனை இப்படி பார்த்துருக்கே முடியாது. சரியா? வெறும் ரவுண்ட் நெக் பண்ணிடல, உள்ள சுத்திட்டு இருப்பான். திடீர்னு வந்து அவன் டக்கிங்லாம் பண்ணி பக்காவா வந்தோடனே நமக்கே ஒரு ஸ்டார்ட் ஜூம் பண்ணலாமா? அது மட்டும் இல்லை, இப்போ இவனை எட்டாவது ஸ்கூலுக்கு போகணும்னா எல்லாரும் சேர்ந்து எடுத்துருவாங்க. யாரெல்லாம் புதுசாக இருக்கு. சரியா? வெள்ளம் கூட்டாதான் சூப்பர் எல்லாம் வந்துச்சா? நீ ஒரே சைட்ல கொடுத்துட்டியா? நமக்கு இந்த இது கரெக்டா இருக்கு. புரியுங்களா? இந்த வருஷத்துல ஆரம்பத்திலேயே நமக்கு அதிகமான புரியுங்களா? இது வரைக்கும் நமக்கு ஆக்சுவலா வந்து கையில, அதாவது டிசம்பர்ல இருக்கக்கூடிய ஆர்டரோட கம்பெடிஷன் வந்து ஜனவரியில இருக்கும். சரிங்களா? அது ஜனவரி மாசம் பிஸியா இருக்கும், பிப்ரவரி கம்மியா இருக்கும், மார்ச் கம்மியா இருக்கும், ஏப்ரல் மேல கொஞ்சம் பீக் ஆகும். ஆனா இன்னைக்கு இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5 மாசத்துக்கு என்ன இருக்கு? ஒரு லோடிங் இருக்கு. சரியா? 2 பையனுமே நம்ம கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ஆன் டைம்ல டெலிவரி நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சரியா? நமக்கு 4 கம்பெனில நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா, சரிங்களா? அதனால எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க லோட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் லோடிங் இங்க, அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க வந்து உங்க முன்னாடி இருக்கிற துணிலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்தது. புரியுதுங்களா? நாம வந்து இதுக்கு மேல நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம ஒரு துணி வந்து வெளியிடுறோம். இன்னொரு யூனிட் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு? லோடு இருக்கு. மாசம் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் பீஸ் இருந்தா நம்ம தைக்கிறதுக்கு கெப்பாசிட்டி எவ்வளோ? 2 லட்சம் பீஸ். ஆனா நம்ம எடுத்துக்கிறது 4 லட்சம் பீஸ். சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? பாத்திர வச்சு ஊற்றி ரெடி பண்ணுற வேலையை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தா, உங்க சப்போர்ட் இல்லாம இந்த நான் இங்க நிற்கவும் முடியாது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தவும் முடியாது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? பாலாஜி இந்த தனிப்பட்ட ஆள் அதை செய்யவும் முடியாது. உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். உங்க சப்போர்ட்னால தான் இன்னைக்கு நான் இங்கே நின்றுருக்கேன், உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். புரியுதா? அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புரியுதா? இதை இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன குறைகளாக இருக்கு. குறையில்லாத வாழ்க்கையும் கிடையாது, நடைமுறையும் கிடையாது. புரியுதா? சின்ன சின்ன குறைகளாக இருக்கும். அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். சரியா? ஸோ இந்த வருஷத்துல நம்ம என்னென்ன தப்பு பண்ணாங்கிறத நம்ம எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு, இப்போ இந்த வருஷத்துல நாம எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது வேலையை நம்ம பார்க்குறோம். அதிகமான பேச நம்ம அவுட் புட் பண்ண போகிறோம். சரியா? இதே டீமே இப்படியே புரியுதா? லாஸ்ட் இயரும் நான் அதை தான் சொன்னேன், இதே டீமை அப்படியே பில் பண்ணி கொண்டு போனேன். யாரும் கலைஞ்சிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொன்னது. சரியா? ஓகேவா? பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம் சார். பசிக்குது. நிறைய பீஸ் பண்ணிடலாமா? வந்தா 2 ஏய் தம்பிகளா, ஏதா தம்பி? ஓகே, இப்போ ஒரு வீடியோ கட் பண்ணுங்க. நான் ஆடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க 2 பேர் வா. எப்போ போல ஊது. ஓகே. ஒன் டைம் மதி ஊதுற அப்படி. ஒன்லி நல்ல போஸ்டிங். நல்ல போஸ்டிங். தம்பி வா. நீங்க பிஎம்ஓ ஃபினிஷிங் மேனேஜர் ஊதுறாங்க. யார் போடுங்க. இது சொல்றா. எப்போ நாங்க 2 பேர் சேர்ந்து விட்டுவோம். இன்னைக்கு நாங்க 3 பேர். இந்த 2 பேருக்கு எப்படி பண்ணுவீங்க? நான் பண்ணிக்க பாருங்க. 2 கட்டி. மெயின் வந்து நமக்கு பண்ணி எஃப்எம் சார் சரியா? ஏ தம்பி எல்லாம் கரெக்டாக ஆன் பண்ணிக்கலாம்டா.